السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حروف ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. قال رسول الله صلى الله عليه وسلم: من كان هجرته إلى الله ورسوله ومن كان هجرته إلى امرأة النكاح وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களுக்கும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு நன்னாளில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். புனிதமான இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கத்திலும், இஸ்லாமிய முதல் மாதமான அல்லாஹ்வின் மாதம் என்று அழைக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் துவக்கத்திலும் ஆக இரு சந்தோஷங்களிலும் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். ஒரு பக்கம் இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கம், மறுபக்கம் இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமிகு சிறப்பு மிகு மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய புத்தாண்டையும் முஹர்ரம் மாதத்தின் துவக்கத்தையும், இந்த இரண்டையும் நாம் மார்க்க ரீதியாக சிந்திக்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு எப்படி உருவானது, இஸ்லாமியர்களாக இருக்கும் நாம் இந்த புத்தாண்டை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய புத்தாண்டு என்பதாக 2 நாட்களாக இஸ்லாமிய வருடம் பிறந்து விட்டது. இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரம் மாதமும் பிறந்து விட்டது, துவங்கிவிட்டது. இந்த மாதத்தை பற்றியோ, இந்த இஸ்லாமிய புத்தாண்டை பற்றியோ இஸ்லாமியர்களாக, மூமின்களாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு இதனுடைய விஷயங்களை உள்வாங்கி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதை வைத்துதான் ஹிஜ்ரி ஆண்டு உருவானது என்பதாக நாம் ஹதீஸ்களிலும் பயானிகளிலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எப்படி ஹிஜ்ரி ஆண்டு உருவானது, எப்படி தோற்றமானது,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வாசிகள் மக்காவை விட்டும் விரட்டி அடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே மக்கமா நகரத்திலே சுதந்திரமான முறையிலே எந்த விதமான அமல்களும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான கட்டத்திற்கு தள்ளப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, நபியே நாயகமே, நீங்கள் மக்காவில் இருந்தது போதும், மக்காவில் உழைத்தது போதும், மக்காவிலே மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தது போதும், நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி சென்றார்கள். ஆக ஹிஜ்ரி எப்படி உருவானது என்று நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள், அதுதான் ஹிஜ்ரி என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்படி உருவானது, எப்படி இந்த ஆண்டுக்கு ஹிஜ்ரி என்பதாக பெயர் சூட்டப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்த 6வது வருஷம் ஹிஜ்ரி தோன்றியது என்பதை நாம் வரலாறிலே பார்க்க முடிகின்றது. அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த கடிதத்தை வாங்கிய அபூ மூசா அந்த கடிதத்தை திருப்பி பார்க்கின்றார்கள். அந்த கடிதத்திலே தேதி இல்லை, மாதம் இல்லை, வருடம் இல்லை. அபூ மூசா உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நாட்டின் ஜனாதிபதி ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அபூ மூசா உமர் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் கொடுத்த இந்த கடிதத்திலே, நீங்கள் குடித்த இந்த கடிதத்திலே தேதி இல்லாமல் இருக்கின்றது, வருடம் இல்லாமல் இருக்கின்றது, மாதங்கள் இல்லாமல், மாதங்களை குறிப்பிடாமல் இருக்கிறது. இதனால் பின்னால் நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாகலாம், பல சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகையால் இனிமேல் கடிதம் எழுதப்பட்டால், ஒரு கடிதம் எழுதப்பட்டால் அந்த கடிதத்திலே தேதி இருக்க வேண்டும், ஆண்டை குறிப்பிட வேண்டும் என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஹஜரத் அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த 6வது வருஷம்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். தானாக முடிவெடுக்கவில்லை, நாட்டின் ஜனாதிபதியாக கவர்னராக இருந்து அவர்கள் சொந்த முடிவை அந்த நேரத்திலே எடுக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு ஆலோசனை சபையை சகாபாக்களுக்கு மத்தியிலே துவக்கினார்கள். எப்படி ஹிஜ்ரிக்கு, எப்படி இந்த ஆண்டுக்கு நாம் பெயர் சூட்டுவது, எதை வைத்து முன்வைத்து பெயர் வைப்பது என்பதாக அபிப்பிராயங்கள் கருத்துகள் கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சில மக்கள் சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் ஆண்டின் துவக்கமாக வைக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை துவக்கமாக பெயராக நாம் சூட்டலாமா என்பதாக ஆலோசனை சொல்லப்பட்டது. அதற்கடுத்து ஒரு சில மக்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த ஆண்டை ஆண்டின் துவக்கமாக வைக்கலாமா? இப்படி ஒவ்வொரு சகாபாக்களுடைய கூட்டமும் அங்கே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆண்டின் துவக்கமாக எதை பெயர் சூட்டலாம் என்ற ஆலோசனை அங்கே சொல்லப்பட்டது. கருத்துகள், அபிப்பிராயங்கள் அங்கே பகிரப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு சில மக்கள் சொன்னார்கள், உலகத்திற்கு ஜோதியாக கொடுக்கப்பட்ட நபித்துவம், அந்த நபித்துவம் எப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றார்களோ அந்த பெற்ற அந்த ஆண்டை நாம் துவக்கமாக வைக்கலாம் என்பதாக ஆலோசனை இங்கே சொல்லப்பட்டது. இன்னும் சில மக்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து என்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது என்றால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்தை நாம் ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம் என்பதாக ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கூட்டங்களும் அங்கே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள், கருத்துக்கள் சொன்னார்கள். பெருமக்களே, ஹிஜ்ரத்தை துவக்கமாக வைக்கலாம் என்ற ஆலோசனை இங்கே சொன்னது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா
பெருமானாருடைய மகளை கட்டியவர்கள், திருமணம் முடித்தவர்கள் ஹஜரத் அலி அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்தை ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம் என்பதாக சொன்னார்கள். ஹஜரத் உமர் அவர்கள் கேட்டார்கள் அலி அவர்களிடம், உமர் அவர்கள் கேட்டார்கள், அலி அவர்களை ஆண்டின் துவக்கமாக நீங்கள் ஹிஜ்ரத்தை வைக்கலாம் என்ற ஆலோசனை சொன்னீர்களே, என்ன காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இருக்கிறது, அதை துவக்கமாக வைக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு இருக்கிறது, அது ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம். நபித்துவம் கிடைத்த, நபி பட்டம் பெற்ற அந்த ஆண்டு இருக்கிறது, அதை துவக்கமாக வைக்கலாம். இப்படி நாயகத்தினுடைய, நபியினுடைய எத்தனையோ அந்த அவர்கள் பிறந்தது, அவர்கள் இறந்தது நாம் துவக்கமாக வைக்கலாமே. இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள் இருக்கின்றதே, இதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் ஹிஜ்ரத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம், என்ன காரணம், என்ன காரணம் என்ற ஒரு விஷயத்தை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அலி அவர்களிடம் கேட்கின்றார்கள். பெருமக்களே, ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அண்ணனின் பிறப்பிலே சந்தோஷம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலே சந்தோஷத்தை நாம் பார்த்தோம், இதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பிலே நாம் துக்கத்தை பார்த்தோம். நபியினுடைய பிறப்பிலே சந்தோஷத்தை பார்த்தோம், இதே நபியினுடைய இறப்பிலே நாம் துக்கத்தை பார்த்தோம். நபித்துவத்திலே சந்தோஷம் கிடைத்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நபி பட்டம் பெற்றார்களே, அப்பொழுது அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஹிஜ்ரத்திலே இரண்டு சேர்ந்தும் கிடைத்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து, புனித மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். காஃபிர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் சுதந்திரமான முறையிலே அமல் செய்ய முடியாத ஒரு காலகட்டம் ஆன பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, இந்த ஹிஜ்ரத்திலே துக்கமும் இருந்தது, சந்தோஷமும் இருந்தது. நாயகத்தினுடைய பிறப்பிலே சந்தோஷம் மட்டும் இருந்தது, நாயகத்தினுடைய இறப்பிலே துக்கம் மட்டும் இருந்தது, நபித்துவத்திலே சந்தோஷம் மட்டும் இருந்தது. ஆனால் நபியினுடைய ஹிஜ்ரத்திலே சந்தோஷமும் இருந்தது, துக்கமும் இருந்தது. அதனால் நான் ஹிஜ்ரத்தை நான் தேர்வு செய்தேன் என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, என்ன சந்தோஷம் ஹிஜ்ரத்திலே, என்ன துக்கம், சொந்த நாட்டை விட்டும் வந்துவிட்டோம் என்ற ஒரு கவலை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில இருந்து சொந்த மண்ணான, சொந்த நாடான மக்காவிலிருந்து வந்து விட்டோமே என்ற ஒரு கவலை பெருமானாரிடம் இருந்தது, ஒரு துக்கம் நாயகத்திடம் இருந்தது. இன்னொரு சந்தோஷம் என்னவென்றால், அன்சாரிகளினுடைய உதவி செய்த, மகிழ்வித்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தது. மதீனாவுக்கு வந்த பிறகு அன்சாரிகள், நிறைய அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சகாபாக்களுக்கும் உதவி செய்தார்கள். அது ஒரு சந்தோஷம். ஆக ஹிஜ்ரத்திலே சந்தோஷமும் இருந்தது, துக்கமும் இருந்தது. அதனால் இதை நான் தேர்வு செய்தேன் என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் சந்தோஷம் மட்டும் ஒரு மனிதனை தொட்டு விடாது, ஒவ்வொரு ஆண்டும் சந்தோஷம் மட்டும் ஒரு மனிதனை தொட்டு விடாது. அதே ஒவ்வொரு ஆண்டும் துக்கம் மட்டும் ஒரு மனிதனை தொட முடியாது. ஒரு ஆண்டிலே சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். ஆகையால் தான் நான் இந்த ஹிஜ்ரத்தை தேர்வு செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததை நான் ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம் என்பதாக நான் கூறினேன் என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, அதன் அடிப்படையிலே தான் அங்கே ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய 6வது ஆண்டில் இந்த ஹிஜ்ரத்தின் ஆண்டின் துவக்கமாக என்ன செய்தார்கள், தோற்றுவித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா
பல நேரங்களிலே பல கட்டங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். லவுலா அலியுன் ஹலக்க உமர் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் இல்லை என்றால், அந்த நேரத்திலே ஆலோசனை சொல்லவில்லை என்றால் நான் அழிந்திருப்பேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய யோசனையை அங்கே ஆமோதித்து அங்கே செயல்படுத்தினார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் இருந்துதான் இந்த இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3, இப்பொழுது ஹிஜ்ரி 1448 அந்த ஆரம்பத்திலே துவக்கத்திலே நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, சகாபாக்களினுடைய யோசனைகள், சகாபாக்களுடைய தியாகங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, இந்த முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரம் மாதம், இது எப்படி துவங்கியது, எப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மாதம் எதிலிருந்து துவங்கியது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான், முஹர்ரம் மாதத்திலே இல்லை. அப்ப மாதத்தின் துவக்கமாக ரபியுல் அவ்வல் மாதத்தை வைப்பதா என்ற ஆலோசனை நடக்கின்றது. சகாபாக்களுக்கு மத்தியிலே ஆண்டினுடைய துவக்கத்தை ஹிஜ்ரியாக முடிவு செய்து தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக மாதமாக எந்த மாதத்தை வைக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள், முஹர்ரம் மாதத்திலே இல்லை. ஆனால் எப்படி ரபியுல் அவ்வல் மாதத்தை வைக்கலாமா, இல்லை வேற மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக துவக்கமாக வைக்கலாமா என்ற ஆலோசனை சகாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலையிட்டு சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம், அஷ்குருல் ஹுரும், சங்கைக்குரிய மாதம் என்று சொல்லப்பட்டது. நபியால் முஹர்ரம் மாதம் 4 மாதங்களில் ஒரு மாதமான முஹர்ரம் மாதம் இருக்கிறது, இது சங்கையான மாதம், இது அல்லாஹ்வின் மாதம். ஆகையால் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக துவக்கமாக நாம் ஆரம்பிக்கலாம் என்பதாக சகாபாக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை சொல்லப்பட்டது. அதுவும் அந்த நேரத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை என்ன செய்தார்கள், தோற்றுவித்தார்கள், ஆரம்பித்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இப்படித்தான் ஹிஜ்ரி உருவானது, ஹிஜ்ரியினுடைய ஆண்டு உருவானது. இஸ்லாமிய மாதமான முதல் மாதமான முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் காண முடிகின்றது. சகாபா பெருமக்கள், பெரியோர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக, இந்த தீனுக்காக அரும்பாடுபட்டு இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாமியர்களாக இஸ்லாமிய கலாச்சாரத்திலே இருந்து கொண்டு மாற்றாருடைய கலாச்சாரத்தை தான் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க பின்பற்றுகின்றார்கள். இஸ்லாமிய மாதம் தெரியவில்லை, இஸ்லாமிய பிறை தெரியவில்லை, இஸ்லாமிய ஆண்டு தெரியவில்லை, என்ன ஹிஜ்ரி, என்ன மாதம் என்ற எந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். பெருமக்களே, இதற்கு பிறகு சகாபாக்களினுடைய தியாகம் இருக்கிறது, இதற்கு பிறகு நபிமார்களுடைய உழைப்பு இருக்கிறது, பெரியோர்களுடைய முயற்சி இருக்கின்றது. அந்த முயற்சிகளையும் அந்த தியாகங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக நாம் இதை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களை, இந்த ஹிஜ்ரத்திலே ஏராளமான பாடங்கள் இருக்கின்றது. சகாபாக்கள் மட்டும் அந்த நேரத்திலே சுயநலவாதிகளாக அவர்கள் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவி இருக்கின்றது. இஸ்லாம் பரவியிருக்காது. அவர்கள் பொதுநலமாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அவர்கள் பொதுநலம் படைத்த அந்த காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவியிருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, கியாமத்து நாள் வரை ஹிஜ்ரத்தை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆண்டின் துவக்கமாக நபி ஹிஜ்ரத் செய்ததை ஹிஜ்ரத்தின் ஆரம்பமாக என்ன செய்திருக்கின்றார்கள், தோற்றுவித்திருக்கின்றார்கள்.
முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், ஹிஜ்ரத் என்பது அன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலும் ஹிஜ்ரத் இருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது என்ன? ஹிஜ்ரத் என்றால் அதற்கு தமிழாக்கம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்ற எல்லா விஷயத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் தெள்ள தெளிவாக நமக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஹிஜ்ரத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள், மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு சென்றார்கள், இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள். இதுதான் அசலான ஹிஜ்ரத், உண்மையான ஹிஜ்ரத் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹிஜ்ரத் என்பது நபியினுடைய காலகட்டத்திலோடு முடியவில்லை. இது கியாமத் நாள் வரை ஹிஜ்ரத் இருந்து கொண்டே இருக்கின்றது. மார்க்க ரீதியாக ஹிஜ்ரத்தை முஃபஸ்ஸிரீன்கள் 2 வரிசையாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று, ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்திற்கு வெறுத்து போவது. தான் இருக்கக்கூடிய இடத்தை வெறுத்து இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு ஊருக்கு போவது, இது ஹிஜ்ரத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்காவை வெறுத்தும் என்ன செய்தார்கள்? சகாபாக்கள் போனார்கள். எதற்காக? மக்காவிலே அமல் செய்ய முடியவில்லை, சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, காஃபிர்களுடைய தொல்லை. ஆனால் சொந்த மண், சொந்த நாடு அந்த மக்காவை வெறுத்தும் மதீனாவுக்கு சென்றார்கள். இது ஹிஜ்ரத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, இன்னொரு ஹிஜ்ரத் என்றால் ஒன்றை தேடி போவது. ஒன்றை தேடி போவது, ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்திற்கு ஒரு செயலை, ஒரு காரியத்தை தேடி போவது. இதற்கும் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை எதை தேடி போனாலும் சரி, இல்மை தேடி போனாலும், பொருளாதாரத்தை தேடி போனாலும், நம்முடைய சொந்த உறவுகளை தேடி போனாலும், எதற்கு சென்றாலும் அது ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்திற்கு ஒரு காரியத்தை தேடி போவது ஹிஜ்ரத்திலே கட்டுப்பட்டது. ஹிஜ்ரத்தின் நன்மை அவர்களுக்கு உண்டு என்பதை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, வெறுத்து போவது என்றால் அந்நிய நாட்டிலிருந்து இஸ்லாமிய நாட்டுக்கு போவது. அந்நிய நாடு, அந்த அந்நிய நாட்டை விட்டும் இஸ்லாமிய நாட்டுக்கு போவது. அந்நியர்கள் தொல்லை தாங்க முடியாமல் அதைத்தான் சகாபாக்கள் செய்தார்கள். இன்னொரு ஹிஜ்ரத் பிதாத், குழப்பம் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது. இதுவும் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, அதற்கு அடுத்தபடியாக முஃபஸ்ஸிரீன்கள் வரிசையாக பதிவு செய்கின்றார்கள். ஹராம் நடக்கக்கூடிய, ஹராமுடைய செயல்பாடுகள் பெரும் வாரியாக ஒரு ஊரிலே ஹராமுடைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் நடக்கிறது, திருட்டு நடக்கிறது, பெரும் பாவங்கள் நடக்கிறது. அந்த இடத்திலே இருந்தால் நாமும் சேர்ந்து கெட்டு போய்விடுவோம். ஆகையால் அந்த இடத்தை விட்டும் இன்னொரு இடத்திற்கு செல்வது, இதுவும் ஹிஜ்ரத்திலே சேரும். இதைத்தான் சகாபாக்கள் செய்தார்கள். பெருமக்களை, இன்னொரு வகையான ஹிஜ்ரத் என்னவென்றால், அந்த நாம் இருக்கக்கூடிய இடத்திலே நோய் அதிகரிக்கும் என்ற பயம் இருந்தால் அங்கே இருந்து வெளியாவது, அதுவும் ஹிஜ்ரத். அதற்கும் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை இருக்கும். ஒரு வகையான ஹிஜ்ரத், ஒரு ஊரிலே காலரா நோய் ஏற்பட்டு விட்டது, அந்த ஊரிலே மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், எல்லா மக்களுக்கும் அந்த நோய் பரவிவிட்டது என்றால் அந்த ஊரை விட்டும் இன்னொரு ஆரோக்கியமான ஒரு ஊருக்கு செல்வது தவறில்லை. இவர்களுக்கும் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, மற்றொரு ஹிஜ்ரத், நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, நம்முடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, நாசம் ஏற்பட்டு விட்டது என்றால் நம்முடைய ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்ந்து செல்வது ஹிஜ்ரத். இதுவும் ஹிஜ்ரத்திலே கட்டுப்பட்டது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு இடத்திலே பாதிப்பு என்று நமக்கு தெரிந்துவிட்டால் மற்றொரு இடத்தை தேர்வு செய்து அங்கே செல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது, அதிலே அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். வமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜிது ஃபில் அர்தி.
யார் ஒரு இடத்தை விட்டும் வெறுத்து இன்னொரு இடத்திற்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்வாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த பூமியை என்ன செய்வான், பரந்த பூமியாக கொடுப்பான். அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய நன்மை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, தலபி என்ற ஒரு ஹிஜ்ரத் இருக்கிறது. ஒரு 6 வகையாக இருக்கிறது. தலபி என்றால் தேடுதல். உதாரணமாக படிப்பினை பெறுவதற்காக பயணம் செய்வது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறான், சீரு ஃபில் அர்தி. அல்லாஹ் கூறுகிறான், குல் சீரு ஃபில் அர்தி, பூமியை போய் சுற்றி பாருங்கள், நான் எப்படி படைத்திருக்கிறேன், எப்படி உருவாக்கி இருக்கிறேன், வானத்தை எப்படி படைத்திருக்கிறேன், பூமியை எப்படி படைத்திருக்கிறேன், ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கிறேன், இப்படி என்னுடைய படைப்புகளை போய் சுற்றி பாருங்கள். இதுவும் ஹிஜ்ரத்திலே கட்டுப்பட்டது. இவர்களுக்கும் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்திலே சொல்வான், ஆகிபத்துல் முகத்திபீன், பொய்யர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக வெளியிலே கிளம்பி செல்லுங்கள். சென்று நான் எப்படி மக்களை அழித்திருக்கிறேன், நாசம் செய்தவர்களை, பொய்யர்களை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை எந்த அளவுக்கு நான் இல்லாமல் ஆக்கியிருக்கிறேன், அதனுடைய அடையாளங்களை போய் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். பெருமக்களே, குஜராத் மாநிலத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், சுனாமியிலே பாதிக்கப்பட்ட மக்கள், இப்படி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை போய் என்ன செய்யுங்கள், போய் பாருங்கள். எப்படி அல்லாஹ் மக்களை அங்கே படைத்திருக்கிறான், எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை அழித்திருக்கிறான் என்பதை நீங்கள் சென்று உற்று நோக்குங்கள். இதுவும் ஹிஜ்ரத்திலே கட்டுப்பட்டது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 இடங்கள் உலகத்திலே இருக்கிறது. அந்த 3 இடங்களை பார்வையிடுவதற்காக எந்த ஒரு மனிதர் வெளிக்கிளம்பி செல்கிறாரோ, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால் ஹஜ்ஜு இருக்கிறதே, இந்த ஹஜ்ஜும் ஹிஜ்ரத்திலே கட்டுப்பட்டது. நம்முடைய சொந்த நாட்டை விட்டும் சொந்த ஊரை விட்டும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதற்காக ஒரு மனிதன் வெளிக்கிளம்பி சென்றார் என்றால் அதுவும் ஹிஜ்ரத்திலே கட்டுப்பட்டது. 3 இடங்கள், அதை நீங்கள் பார்வையிட வேண்டும். பார்வையிடுவதற்காக யார் பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹிஜ்ரத்தின் நன்மை இருக்கிறது. அந்த 3 இடங்கள் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது அக்ஸா, இந்த 3 இடங்களை பார்ப்பதற்காக மட்டும் பயணம் செய்தால் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தின் நன்மை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, ஒருவர் வியாபாரம் செய்வதற்காக, வியாபார நோக்கத்திலே பிழைப்பை தேடி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறான் அல்லவா, குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக, நீங்கள் அல்லாஹ்வுடைய பதுலை தேடுவதற்காக வியாபாரம் செய்ய வெளிக்கிளம்பி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியதற்காக யார் வியாபார நோக்கத்திலே வெளிக்கிளம்பி செல்கின்றார்களோ அவர்களுக்கும் ஹிஜ்ரத்தின் நன்மை இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். பெருமக்களை, நபியினுடைய ஹிஜ்ரத்திற்கும் நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சமுதாயத்திலே அக்கிரமம் நடக்கிறது என்றால் அல்லாஹ் 2 விஷயங்களை ஏற்படுத்துவான். ஒன்று, எதிரிகளை அழிப்பான். 2வது, நபிமார்களை இந்த ஊரை விட்டும் வெளிக்கிளம்பி சொல்வான். அல்லாஹ் ரசூலை, நபியை சொன்னான் அல்லவா, மக்காவை விட்டும் நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள், மக்காவுடைய அந்த காஃபிர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் இருக்கிறது, ஆகையால் மக்காவை விட்டும் நீங்கள் செல்லுங்கள். ஆக உலகத்திலே அல்லாஹ் 2 விஷயங்களை ஏற்படுத்துவான். ஒன்று, எதிரிகளை அழிப்பான். 2, நபிமார்களை நாடு கடத்துவான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆது சமூகத்திற்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள், சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், கேட்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், காற்றின் மூலமாக அவர்களை நான் அழித்து நாசமாக்குகிறேன், நீங்கள் வெளிக்கிளம்பி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை போட்டான். சமூது கூட்டத்தார்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பார்த்தார்கள், தீனை பற்றி சொன்னார்கள், அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை இடி முழக்கத்தால் அவர்களை அழித்தான் என்பதை குர்ஆன் கூறி காட்டுகின்றது.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு சொன்னார்கள், அவர்கள் கேட்கவில்லை. அவர்களை அல்லாஹ் வெள்ளத்திலே அழித்தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள், அவர்கள் கேட்கவில்லை. அவர்களை அல்லாஹ் பூமியிலே சொருகி செய்தான். ஆக இப்படி நெருப்பு மலைகளை கொண்டு மக்களை அழித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாம்வாசிகளுக்கு இறைவனை பற்றி சொன்னார்கள், அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், யா இப்ராஹிம், அந்த தேசத்தை விட்டும் நீங்கள் மக்காவுக்கு செல்லுங்கள், கௌபா கட்டுங்கள், அங்கே உள்ள வேலையை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடு கடத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடு கடத்தினான். நீங்கள் அங்கே இருந்து வெளிக்கிளம்பி செல்லுங்கள், அந்த மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் என்ன செய்தான்? நபிமார்களுக்கும் கட்டளை போட்டு அவர்களை நாடு கடத்தினான். ஒவ்வொரு எதிரிகளையும் என்ன செய்தான்? ஒவ்வொரு சமூகத்தாரையும் தன்னுடைய வல்லமையை கொண்டு ஆற்றலை கொண்டு நாசமாக்கினான், அழித்தான் என்பதை குர்ஆனிலே சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது, இந்த ஹிஜ்ரியினுடைய துவக்கம் என்பது இந்த இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்கத்து காஃபிர்கள் அவர்களுடைய கணவரோடு விடாமல் என்ன செய்தார்கள்? தடுத்து வைத்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய மனைவியும் தடுத்து வைத்து அவர்களை பல நாட்கள் சிறையிலே அடைத்து நாசமாக்கினார்கள். அந்த நேரத்திலே அவ்வளவு கொடுமைகளை இழைத்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள், அபிசீனியாவுக்கு செல்லுங்கள் என்பதாக. ஆக பெருமக்களே, ஹிஜ்ரியினுடைய இந்த துவக்கம் நமக்கு, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம், மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் கூட. வரக்கூடிய வாரம் ஆஷுராவுடைய நாள், வெள்ளிக்கிழமை, பிறை 9 வியாழன், பிறை 10 வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாள். அந்த ஆஷுராவுடைய நாளிலே பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு விமோச்சனம் கிடைத்த ஒரு புனிதமான, ஒரு கண்ணியமான நாள். அந்த நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று அந்த நாளை சங்கைப்படுத்தியிருக்கின்றார்கள். சுன்னத்தான நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்புதான் பர்லான நோன்பாக இருந்தது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் நோன்பு நோற்றார்கள். நஸ்ரானிகள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? இந்த நாளை கண்ணியப்படுத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எல்லோரும் இந்த நோன்பை கண்ணியப்படுத்தி, எல்லோரும் இந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கின்றார்கள். அவர்களுக்கு மாற்றமாக நாம் நடக்க வேண்டும், யூதர்களுக்கு மாற்றமாக நாம் நடக்க வேண்டும். ஆகையால் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறை 10 மட்டுமல்ல, பிறை 9, 10 நோன்பு நோக்கலாம். இல்லை என்றால் பிறை 10, 11 இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அடுத்த ஆண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இல்லை. அதற்கு பிறகு சகாபாக்கள் அந்த நோன்பை வளமையாக்கினார்கள். ஆக பெருமக்களை, இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்று நன்மைகளை நாம் சேகரிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் நிறைவாக புகட்டுவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி